நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அருமை மகளை பார்க்கணும்னு ஆசை வந்திருக்கும். அதுக்காக இப்படி ஒரு கட்டுக்கதைய கட்டி விட்டுருப்பாங்க. ஏண்டி, இந்த மாதிரி எத்தனை கதைகளை நீயும் சொல்லியிருப்ப, நானும் கேட்டிருப்பேன். நீ அவங்க பக்கத்துல இருந்தா தானே அவங்களும் வருமானத்தை பார்க்க முடியும். ஏன்னா இந்த வீட்ல எங்கெல்லாம் கேஷ் இருக்கு, எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாதே. இந்த நீலாம்பரி கிட்டயே விளையாடுறீங்களா? இல்ல அத்தை, இந்த விஷயத்துல யாரும் போய் சொல்ல மாட்டாங்க. சத்தியமா சொல்றேன் அத்தை, அப்பாவுக்கு இது வரைக்கும் நினைவு திரும்பவே இல்லையா. ஐசியூல தான் இருக்காராம். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்களே ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி கேளுங்க. ஆமாண்டி, உன் அப்பாவோட நலம் விசாரிக்க நான் போன் பண்ணி கேட்கணுமா? எனக்கு வேற வேலை இல்ல. போடி, போய் வேலையை பாரு போ. என்னாச்சு? என்னாச்சு? அது ஒண்ணுல ஜெபி, இவளோட அப்பனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சாகுற நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருக்காராம். இப்ப இவங்க போய் அவரை பார்க்கணுமா? குட், வெரி குட். அந்த ஆளுக்கு சிவியர் அட்டாக் வரணும். என் மேல கை வச்சான்ல, அதுக்கு கிடைச்ச தண்டனை இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் இப்படி இருக்கும் போது அபசகுணமா எதுவும் சொல்லாதீங்க. நான் யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்கல. ஒரே ஒரு தடவை அவர் போய் பார்த்துட்டு வந்துடுறேனே. நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. நேத்து ராத்திரி என்ன அவமானப்படுத்தி வீட்டை விட்டு விரட்டினவன் அந்த ஆளு. அவன் செத்துட்டான்னு தெரிஞ்சா அந்த பொணத்தை பார்க்க கூட நான் உன்னை அனுப்ப மாட்டேன். உனக்கு உங்க அப்பா மேல பாசம் கரகடந்து ஓடுச்சுன்னா எங்க அனுமதிக்காக நீ காத்துட்டு இருக்க வேண்டாம். தாராளமா நீ போலாம். ஆனா ஒண்ணு, திரும்பி நீ இங்க வரக்கூடாது, வரவே கூடாது. இப்ப முடிவு பண்ணு, உனக்கு நான் வேணுமா இல்ல உங்க அப்பா வேணுமா? சீக்கிரமா ஒரு முடிவு பண்ணி சொல்லு. நீ ஒண்ணு பண்ணு, உங்க அப்பாவை போய் பாரு. பாவம், சீரியஸா இருக்காருல. எத்தனை புருஷன் வேணாலும் கிடைப்பாங்கடி, ஆனா அப்பா கிடைப்பாரா? போமா, சீக்கிரமா போ, உயிர் போயிட போகுது. போமா. என்னக்கா சொல்ற? ஆமாண்டா, இப்போ நாங்க சாய் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். டாக்டர் இமிடியேட்டா பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாரு. என்னக்கா சொல்ற? பைபாஸ் சர்ஜரியா? அதுக்கு பணம் ரொம்ப செலவாகுமே. ஆமா, என்ன பண்றதுன்னே தெரியல. நான் மாமா கிட்ட சொல்லிருக்கேன். மாமா அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல யாரெல்லாம் இருக்காங்க? இப்போ இங்க நானும் அம்மாவும் மட்டும்தான் இருக்கோம். நீ இமிடியேட்டா புறப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வா. சரிக்கா, உடனே வரேன். அவன் என்ன சொல்றான்? வந்துட்டு இருக்கானா? இப்ப வந்துருவாம்மா. அருந்ததிக்கு ஃபோன் பண்ணியாமா? பண்ணம்மா. வரேனாளா? அவளும் வரேன்னு தான் சொல்லியிருக்கா. பணத்தை பத்தி ஏதாவது சொன்னியா?
ம் தேவை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். மாமா அங்க எங்க அலைஞ்சிட்டு இருக்காருன்னு சொன்னேன். மாமா ஆர்த்தி, என்ன தேடிட்டு ரமேஷ்னு ஒருத்தன் வந்தானா? இல்ல மாமா, யாரும் வரலையே. யார் அந்த ரமேஷ்? என் ஃப்ரெண்டு தான். பேங்க் போயிட்டு நேரம் ஹாஸ்பிட்டல் வரேன்னு சொன்னான். கண்டிப்பா வந்துருவாருல்ல மாமா? வந்துருவான், கண்டிப்பா வந்துருவான். ரிசப்ஷன்ல கொடுத்துடுங்க. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ், கம் இன். என்னம்மா? என் பேர் ஆர்த்தி மேடம். பைபாஸ் சர்ஜரி பண்ண அட்மிட் பண்ணிருக்க தனிகா செல்லத்தோட டாட்டர். உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க வந்திருக்கேன் மேடம். என்னம்மா? மேடம், நாங்க வசதி இல்லாதவங்க. எங்க பணம் கட்டின பிறகுதான் ஆபரேஷன் சொல்லிட்டாங்க. திடீர்னு சொன்னதுனால பணம் புரட்ட கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் ஆபரேஷனை தள்ளி போடுறதுனால என் அப்பாவுக்கு... இத பாருமா, வசதி இல்லாதவங்களுக்கு தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னு சொன்னா உங்ககிட்ட வாங்குற பணத்தை நாங்க அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறோம்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த பில்டிங் கட்ட வாங்கின லோன் முடியவே இன்னும் 10 வருஷம் ஆகும். மேடம், ஏற்கனவே அப்பாவுக்கு அட்டாக் வந்தப்போ இங்கதான் கொண்டு வந்தோம். அதனால எந்த தடவையும்... சரிம்மா, அதுக்காக என்ன செய்ய சொல்ற? உன் ஃபாதர் ஒருத்தருக்காக இந்த ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ மாத்த முடியுமா? அப்படி மாத்த நான் ஒருத்தி நினைச்சா போதுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதுக்காக என்ன செய்ய சொல்ற? உன் ஃபாதர் ஒருத்தருக்காக இந்த ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ மாத்த முடியுமா? அப்படி மாத்த நான் ஒருத்தி நினைச்சா போதுமா? மேடம், ஃப்ரீயா பண்ணுங்கன்னு சொல்லல மேடம். என் மாமா பணத்துக்காக தான் போயிருக்காரு. கண்டிப்பா கொண்டு வந்துடுவாரு. சாரிமா, உன் ஃபாதரை ட்ரீட் பண்ற டாக்டர் ராமகிருஷ்ணன் கிட்ட நீ கேளு. உன் ஃபாதரோட பொசிஷன் என்ன? இங்கே சர்ஜரி பண்ணலாமா இல்ல ஜிஹெச் கொண்டு போலாமா? அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செய்யுமா. மேடம், நான் சொல்றது... டயத்தை வேஸ்ட் பண்ணாம நான் சொன்னபடி செய்யுமா. போமா. மாமா, டாக்டர், நான் உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். என்னம்மா, பணம் கட்டிட்டியா? பயப்படாத, இட்ஸ் ஆல் ரைட். அது இல்ல சார், சர்ஜரி எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்குமா? சார் சார், அது பணம் கட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம். என்னம்மா நீ சீரியஸ்னஸ் புரியாம பேசுற? உங்ககிட்ட நான் முதல்லயே சொன்னேன்ல. சார், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பணத்துக்காக எல்லாரும்... இத பாருமா, நான் பேரம் பேசுறேன்னு நினைக்காத. ஒரு பேஷண்ட்டை கவனிக்க வேண்டியது என் கடமை. அதை நான் சரியா செஞ்சிட்டு இருக்கேன். பணம் கட்டுறதும் கட்டாததும் உங்களுக்கும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உள்ள பிரச்சனை. அது இல்ல சார், நான் என் பிரச்சனைய அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க தான் உங்களை பார்க்க சொன்னாங்க. ஐ எம் சாரிம்மா, நான் தயாரா இருக்கேன். ப்ரொசீட் பண்றதுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா இமீடியட்டா நான் என் வேலையை செய்வேன். சார், லேட் ஆகுறதுனால ஏதாவது
டோன்ட் வரி. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா உங்களோட பணத்தை நான் வீணாக்க மாட்டேன். சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுமா. ஹலோ ஆர்த்தி, நான் மோகன் பேசுறேம்மா. என்னன்னு? நான் உன்னை உடனே பார்க்கணும்மா. நீ இப்ப எங்க இருக்க? நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னா. ஹாஸ்பிட்டல்லையா? என்னம்மா? எந்த ஹாஸ்பிட்டல்மா? சாய் ஹாஸ்பிட்டல். இதோ வரேம்மா. என்னம்மா, என்னாச்சு? அப்பா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு வந்தது ஹார்ட் அட்டாக்னு. ஏம்மா, அந்த அளவுக்கு அவருக்கு என்ன வருத்தம்? நேத்துக்கு அருந்ததியும் ஜேபியும் மறு வீட்டுக்காக வந்திருந்தாங்கன்னு. வீட்டுக்கு வந்ததுல இருந்து அந்த ஆள் தண்ணிய போட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தான். ஏம்மா, அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு? நடந்து போச்சுன்னு. இப்போ உடனே அப்பாவுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆபரேஷனா? ஆமா அண்ணே, அதுவும் பணம் கட்டின பிறகுதான். ஏம்மா, பணத்துக்கு மாமா போயிருக்காருன்னு அவரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருக்காரு. கிடைக்குமாம்மா? தெரியாதுண்ணே. அருந்ததியோட கல்யாணம் நடந்த மாதிரி ஏதாவது அதிசயம் தான் நடக்கணும். நடக்கும்மா, நடக்கும். நான் இதோ வர்றேன். அண்ணா, நீங்க என்ன அவசரமா பார்க்கணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? சொல்றேம்மா, ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்து சொல்றேன். அண்ணா, என்னன்னு சொல்லி? உடனே வர்றேம்மா, பயப்படாத. அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, நான் வர்றேன். ஏய், என்னடி இது? ஏன் நீ காலை பிடிச்சிட்டு இருக்க? எழுந்திருடி, எழுந்திருன்னு சொல்றல. இப்ப எதுக்குடி ஏன் காலை பிடிச்ச? அது அப்பா. அதான் அப்பவே சொன்னானே, அப்பா பக்கத்திலே போய் உக்காந்துக்கன்னு. மூட்டை முடிச்சு எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ண வேண்டியதானே? அது இல்ல அத்தை, நான் அப்பா பார்க்க போக மாட்டேன். ஏண்டி, போக மாட்டேன்னு என் காலை பிடிச்சுதான் சொல்லணுமா? இல்ல அத்தை, அப்பாவுக்கு ஏண்டி இப்படி தடுமாற? என்ன சொல்லணுமோ அது சொல்லி தொலை. அப்பாவுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணுமா? அதுக்கு பணம் இல்லாம. ஓஹோ, அதுக்காக தான் கால்ல விழுந்தியா? இத பாருடி, உன் அப்பனுக்காக சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். அத்தை, நீங்க பணமா கொடுக்க வேண்டாம். நகையில கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பணமா கொடுக்க வேண்டாம். நகையில கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. அடடே, அப்ப பிளான் பண்ணி தான் கால்ல விழுந்திருக்க. ஏய், உன் நகையில கொஞ்சம் இல்ல, எல்லாத்தையும் தந்துடுறேன். அத வாங்கிக்கிட்டு இப்பவே
இப்பவே இங்க இருந்து போயிடணும். என்னடி உயிருக்கு போராடிட்டு இருக்கிற உங்க அப்பாவை காப்பாத்த வேணாமா? அப்பாவை விட உனக்கு இந்த வீட்டோட சொகுசு வாழ்க்கை தான் பெருசா போச்சா? இல்ல இல்ல, எனக்கு என் அப்பாவோட உயிர் தான் பெருசு. ஓ, அப்போ நீ இப்பவே கிளம்புறியா? சரி இரு, நான் இப்பவே உன் நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துறேன். நீ போய் உன்னோட துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கன்னு. அருந்ததி, எந்த நகையை வச்சு நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அதே நகையை வச்சு உன்னை இந்த வீட்டுல இருந்து விரட்ட பாக்குறா. மாமா, எனக்கு என் அப்பாவை காப்பாத்த வேற வழி தெரியல.